அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் இன்ப தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேர்ட் அகாடமி. இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கியமான விஷயத்தை பற்றி தான். புதுச்சேரி எக்ஸாமினிங் அத்தாரிட்டி தேர்வு அமைப்பை கடந்த ஆண்டிலிருந்து உருவாக்கி அத்தேர்வு அமைப்பின் அடிப்படையில் பல்வேறு விதமான டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு தேர்வுக்கு தயார் செய்யணும் அப்படின்னு வரும்போது முதல்ல நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் பேப்பர். இந்த ரெண்டை தான் நம்ம முதல்ல பார்ப்போம். முதல்ல நமக்கு சிலபஸ் தான் வழிகாட்டி. பாண்டிச்சேரி தேர்வுக்கும் சிலபஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலபஸ் இருக்குது. இண்டக்டிவ் சிலபஸும் கொடுத்துருக்காங்க, விரிவான சிலபஸும் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் பேப்பர் 2க்கு மட்டும் நம்ம எதுலேருந்து கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. பேப்பர் 1க்கு மட்டும் என்னென்ன பகுதிகளில் இருந்து நமக்கு வினாக்கள் கேட்கப்படும் அப்படின்றத அவங்க சிலபஸ்லேயே தெளிவாக நமக்கு திட்டவட்டமாக கொடுத்துருக்காங்க. சிலபஸை இந்த பிஏ முன்னாடியே பதிவிட்டிருக்காங்க. இந்த சிலபஸ் அடிப்படையில் தான் இனிமேல் வரக்கூடிய தேர்வுகள் கேட்கப்படும் அப்படி என்பதை திட்டவட்டமாக ஒரு நோட்டீஸில் அவங்க கொடுத்துட்டாங்க. அந்த அமைப்பின் அடிப்படையில் தான் இருக்க நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், இதற்கு முன்பு விட்டிருக்கின்ற நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், இந்த தேர்வு பாடத்திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த தேர்வானது நடத்தப்படுகின்றது. நமக்கு அந்த சிலபஸை கொடுத்துட்டாங்க. நிறைய பேர் பாண்டிச்சேரி எக்ஸாம் படிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சிலபஸை பார்க்க மாட்டீங்க. எதை படிக்கிறது, பாண்டிச்சேரியில் எப்படி கேள்வி கேட்பாங்க, என்ன மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படின்ற குழப்பத்திலேயே உங்களுடைய எண்ணோட்டங்கள் ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அதுதான் உண்மை. ஆனால் இங்கே பாண்டிச்சேரி கவர்மெண்ட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சியில் ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்க. எஸ்எஸ்சியில் என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லெவல் பேஸ்டு எக்ஸாமினேஷன் அப்படின்றது ஏற்கனவே இருக்கிற ஒன்று. இதே லெவல் பேஸ்டு எக்ஸாமினேஷன் பாண்டிச்சேரியில் இருந்த ஒரு விடயம்தான். அதையே இப்போ கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அது எப்படி கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா சிஎஸ்எல், சிஹெச்எஸ்எல், சிஜிஎல் அப்படின்னு உங்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்றாற் போல இது நிர்ணயிக்கப்படுகின்றது. இதிலேயே அதற்கான இதை இங்கே கொடுத்துருக்காங்க, தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே சிஎஸ்எல் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கம்பைன்டு செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன், சிஎஸ்எல் இதுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு என்ன இருக்கணும் அப்படின்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்எல்சி தான் இதுக்கு படிச்சிருக்கணும். கம்பைன்டு செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் என்ன கல்வி தகுதியில் இருக்கணும்னா எஸ்எஸ்எல்சி படித்திருந்தால் போதுமானது. அண்ட் இந்த கம்பைன்டு செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷனுக்கு பேப்பர் 1 மட்டும்தான் கேட்கப்படும். இந்த பேப்பர் 1 எப்படி இருக்கும்ன்றது இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கேள்வி தான், அதாவது கொள்கூறி வினாக்கள் தான் கேட்கப்படும். நடத்தப்படுகின்ற தேர்வுகள் அனைத்துமே கொள்கூறி வினாக்களாக தான் அமைந்திருக்கும். எத்தனை மணி நேரங்கள் இந்த தேர்வு நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா 2 மணி நேரத்திற்கு குறைவாக நடப்பதற்கு வாய்ப்பில்லை. நாட் லெஸ் தென் 2 hours அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து எத்தனை கேள்விகள் இருக்கும், நாட் லெஸ் தென் 100, அதாவது 100 கேள்விகளுக்கு குறைந்தது இருக்காது. 100 கேள்விகள் இருக்கும், 100 கேள்விகளுக்கு குறைந்து வினாக்கள் இருக்காது அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. நாட் இதே மாதிரி ஒவ்வொரு லெவலுக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன் அதுக்கு என்ன தகுதிப்பாடு இருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு எத்தனை பேப்பர்ஸ் வருது பார்த்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2 அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். 2 மணி நேரங்கள் வழங்கப்படும். அடுத்து குரூப் சி வித் பிளஸ் HSC ஆர் டிப்ளமோ குவாலிஃபிகேஷன். HSC முடிச்சிருக்கணும் அல்லது அதற்கு ஈக்குவலண்டா டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். அதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து நாட் லெஸ் தென் கேள்விகள் எத்தனை கொஸ்டின், நம்பர் ஆஃப் கொஸ்டின் இருக்கும், நாட் லெஸ் தென் 100. இதே மாதிரி சிஜிஎல் எக்ஸாமுக்கும் இங்கே கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்கும். அதே மாதிரி அப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும். நாட் லெஸ் தென் 2 hours, 2 ஹவர்ஸ்க்கு அதாவது குறைஞ்சு தேர்வுகள் நடக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கும் முன்னாடி 2 சொன்னதும் குரூப் சியில் வரும். அடுத்து இங்கே வரக்கூடிய சிஜிஎல் எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா குரூப் பி நான் கெசட்டட் போஸ்ட். இது ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தையே நீங்க நான் கெசட்டட் போஸ்ட், நான் கெசட்டட் போஸ்ட்னு சொல்லிட்டு 2 வகையா போஸ்ட் இருக்கும். குரூப் ஏ, குரூப் பி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த விதத்தில் பார்க்கும்போது
இங்கே வந்து நான் கெசட்டட் போஸ்ட் வந்து இருக்கும். அமைப்பு, தேர்வுடைய அமைப்பு, ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் எப்படி இருக்கு, தேர்வு திட்டமுறை என்ன, அதை பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தபடியாக ஒவ்வொரு லெவல்லையும் என்னென்ன சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க, செக்ஷன் வைஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக அடுத்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ஒரே காணொலியில் சொல்லிவிட முடியாது. ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அண்ட் சிலபஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷனை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப 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 அவசியமானது. ஒரு தேர்வு எழுதுவதற்கு முன்பு ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷன், சிலபஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம் எழுதும்போது, படிக்கும் பொழுது, ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த தேர்வு ரொம்ப ஒரு ஈடுபாட்டோட அந்த எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. அதனால் முதல்ல ஸ்கீம் ஆஃப் த எக்ஸாமினேஷனை பார்த்துட்டோம். அடுத்தது சிலபஸ் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அண்ட் வித் த கம்பேரிஷன், அதை பற்றியான கம்பேரிஷன், ஒற்றுமைகள் என்ன, வேற்றுமைகள் என்ன, பாடத்திட்டத்தை எப்படி அணுகுவது, அப்படி என்ற பல்வேறு விடயங்களை குறித்து அடுத்தடுத்த காணொளிகளில் நான் பேசுகிறதா இருக்கேன். மீண்டும் இதே போன்ற ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்பத்தமிழ் இன்ஃபர்மேஷன் ஷேர் அகாடமி. நன்றி.